Hi students, welcome to Sakti's Tuition. நம்ம போன கிளாஸ் வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். அன்றைக்கே வந்து ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஆல்கைல் ஃபோர்த் குரூப். அந்த சார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ட் 1ல் ஃபோர்த் குரூப் வந்து ஃபோர்த்தில் first group A, that is alkyl group or alkyl radical. Okay, first வந்து alkyl group இல்ல alkyl radical ரெண்டு எது வேணாலும் சொல்லலாம். இப்போ radicalனா என்ன? radical அப்படின்னா என்னன்னா, அதாவது it won't exist freely. won't exist freely. ஓகே, அதாவது தனியாக இதனால இருக்க முடியாது. It won't exist freely. It will go and bind to some other. Okay, that is radical. Okay, இப்போ ரேடிக்கலோட பேசிக்ஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த ஆல்கைல் ரேடிக்கல்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன்லாம் பார்த்தோம்ல, அதில் ஆல்கேன் குரூப்ஸ் எதுனாலும் சரி, அதுலேருந்து ஒரு ஹெச்சை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஆல்கைல் குரூப் ஆர் ஆல்கைல் ரேடிக்கல் எதுனால வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர், இந்த ஆல்கேன் குரூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்லேருந்து அந்த ஃபுல்லுமே ஆர் தான். நம்ம அந்த ஒரு ஹெச்சை தானே ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஆர் குரூப்லேருந்தே ஒரு ஹெச்சை தனியாக காமிச்சிருக்கோம். அதிலிருந்து இப்போ ஒரு ஹெச்சை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுனா ஆர் வந்து பாண்ட் அப்படின்னு ஆயிடும். இதுதான் ரேடிக்கல். பார்த்தீங்களா, எக்ஸிஸ்ட் இது வந்து இப்படி இருக்காது, ஏதாவது கூட போய் பைண்ட் ஆகிக்கும். தட் இஸ் இட் வாண்ட் எக்ஸிஸ்ட் ஃப்ரீலி. இதான் வந்து ஆல்கைல் குரூப் இல்லை ஆல்கைல் ரேடிக்கல். எக்ஸாம்பிளுக்கு இப்போ CH4 அப்படிங்கிறதான் வந்து ஆர். அந்த CH4லேருந்து ஒரு ஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டோம். என்ன கிடைக்கும்? CH3 போட்டுக்கணும். இன்னொன்று, ரிமூவ் பண்ணாலே வெறும் CH3ன்னு போட்டுறக்கூடாது. இதுக்கு வேலன்சி வேறு பேலன்ஸ் ஆகணும்ல கார்பனுக்கு, அதுக்கு வேண்டி தான் ஒரு பாண்ட் போடுறோம். இப்போ பாண்ட் போட்டால் ஹெச்சி ரிமூவ் பண்ணியாச்சு, ஆனால் இந்த பாண்ட் வந்து இருக்கிறது இங்கே வேறு ஏதாவது போய் அட்டாச் ஆகிக்கும் அதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இந்த CH4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீத்தேன். CH3 பாண்ட் இருக்குல்ல, இது வந்து மெத்தில். ஓகே, இதே மாதிரியே தான் எல்லா குரூப்பும். இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்கேன். ஓகே, ஆல்கேன் குரூப். நெக்ஸ்ட் என்ன நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஃபார்முலா C2H6 மாலிகுலர் ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை எழுதணும். CH3 எழுதணும். இதுக்கு நேமும் எழுதிக்கோங்க, ஈத்தேன். இதுலேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணால் C2H5 பாண்ட் ஆயிரும். அடுத்தது CH2 பாண்ட் அப்படின்னு இருக்கும். ஈத்தேன்லேருந்து ஒரு ஹெச் எடுத்தால் எத்தில், எய்தைல் சொல்லலாம், எத்தில் சொல்லலாம், எல்லாமே ஒரு ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் C3H8. CH3 இதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா ஞாபகப்படுத்தி பாருங்கள், CH2CH3. இனிமேல் இந்த ரெண்டும் தான் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுலேருந்து ஒரு -H ரிமூவ் பண்ணுறோம். ஸோ C3H7 பாண்ட் ஆயிரும். தென் CH3CH2 பாண்ட் ஆயிரும். ஓகே, இது 3 கார்பன் இருக்கறனால இது சிங்கிள் பாண்டுங்கனால ப்ரோபேன். ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணனால ப்ரோபைல். ஓகே, நெக்ஸ்ட் C4H10. CH3 CH2
CH3. நம்ம இந்த பாண்ட் போட்டும் எழுதலாம். ஸ்கூல் புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பாண்ட் போடாமல் இப்படி கொடுத்துருப்பாங்க, CH3, CH2, CH2, CH3. இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள், அதாவது பாண்ட் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இதுலேருந்து -H ரிமூவ் பண்ணால் C4H9 பாண்ட், தட் இஸ் CH3, CH2, CH2, CH2 பாண்ட். இது வந்து பியூட்டைல். ஓகே, இந்த சைடு எழுதுன பியூட்டேன் இது. ஓகே, இதே மாதிரி இது வரைக்கும் போதும். இது வேணும்னா நீங்கள் 5 and 6க்கு நீங்கள் இது எழுதி பார்த்துக்கலாம். இவ்வளோதான். இதுதான் வந்து ஆல்கைன் சீரீஸ். ஓகே, பாருங்க, ஆல்கைன் சீரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது ஆல்கேனுக்கு எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஆல்கீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வராது, ஆல்கீன் கூட வரும், ஆல்கைன் வராது. அதனால் வெறும் ஆல்கீனுக்கு 2 மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். ஆல்கீன் வருது, தட் இஸ் C2H4. ஆல்கீனோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, இதிலிருந்து ஒரு H ரிமூவ் பண்ணுறோம். தென் C2H3 பாண்டு. நெக்ஸ்ட் CH2 டபுள் பாண்ட் CH பாண்டு. ஒரு H ரிமூவ் பண்ணியாச்சுல்ல. இது என்னது ஆக்சுவலி, இதுக்கு நேம் என்ன? அதாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நேம் இருக்கும். ஈத்தீன் ஐயூபேக் நேம், இன்னொன்று எத்திலீன் காமன் நேம். இப்போ இது வந்து ஒரு H ரிமூவ் பண்ணிட்டா இதுக்கு வந்து நேம் வந்து ரிலேட்டாக ஆகாமல் இருக்கும். இந்த நேம் தட் இஸ் வினைல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். இதில் 2 மட்டும்தான் இருக்குது, 2 மட்டும் போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் C3H6. C3H6க்கு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்ன? CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ இதுலேருந்து ஒரு H ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்டா C3H5 பாண்ட் CH3 CH டபுள் பாண்ட் CH பாண்ட். இது வந்து ப்ரோப்பீன் ஐயூபேக் நேம். ஓகே, நெக்ஸ்ட் காமன் நேம் வந்து ப்ரோபைலீன் காமன் நேம். இங்கே என்ன வரும் அப்படின்னா வெறும் ஒரு அல்லைல். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஆல்கீனோட இந்த H ரிமூவ் பண்ணி வர நேம்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஆல்கேன் பார்த்துட்டோம், ஆல்கீன் பார்த்துட்டோம். அடுத்தது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். ஆல்கீன் தேவையில்லை, அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் இல்லைன்னா அரீன்ஸ். ஓகே, அரீன்ஸ். இப்போ அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அரீன்ஸ்லேருந்து ஒரு H ரிமூவ் பண்ணிட்டோம். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? தட் இஸ் அரைல். ஓகே, நெக்ஸ்ட் அரோமேட்டிக்ஸில் என்ன பார்த்தோம்? நம்ம C6H6 பார்த்தோம், தட் இஸ் பென்சீன் பார்த்தோம். இப்போ பென்சீன்லேருந்து ஒரு H ரிமூவ் பண்ணுறோம், தட் இஸ் C6H5 பாண்ட். இது வந்து ஃபினைல். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்? வேற என்ன பார்த்துருக்கோம்? நம்ம டொலின் பார்த்துருக்கோம். ஓகே, அதோட டொலினோட ஸ்ட்ரக்சர் வந்து இது பென்சீனோட ஸ்ட்ரக்சரே தான். சரி, அதில் நம்ம இங்கே CH3 போட்டிருப்போம். ஓகே, இதுதான் வந்து டொலின். அண்டர்ஸ்டுட்? தட் இஸ் C6H5 CH3. ஓகே, இப்போ டொலின்லேருந்து திஸ் இஸ் டொலின்லேருந்து ஒரு H ரிமூவ் பண்ணால் நீங்கள் பாண்டு போடணுன்னு அவசியம் இல்லை, இப்படியும் கூட போடலாம். ஓகே,
ஒரு ஹெச்சை ரிமூவ் பண்ணுறதுனா எங்கே அப்படின்னா இங்கே மேலே தான், இந்த மெத்தில் குரூப்பில் தான் ஹெச்சை ரிமூவ் பண்ணணும். ஓகே, C6H5CH2 பாண்ட். இப்போ டொலினில் ஹெச் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு என்ன நேம் அப்படின்னா பென்சைல். இதெல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பென்சைல். ஓகே, நீங்கள் இப்போ நான் எழுதவே கூட எழுதி பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். நெக்ஸ்ட், இப்போ நம்ம 2 சார்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ சார்ட் 3 பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ட் இது. வந்து நீங்கள் 4 டேஸ்க்கு டெய்லியும் டூ டைம்ஸ் மார்னிங் 2 டைம்ஸ் ஈவினிங் எழுதி பார்க்கணும். இது ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை நாள் பார்த்தது தான் ஆல்கேன்லேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணால் ஆல்கைல். ஓகே, அடுத்தது தட் இஸ் ஈத்தீன்லேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணால் வினைல். ப்ரோப்பீன்லேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணால் அல்லைல். அடுத்தது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், ஷார்ட்டாக எழுதுகிறேன், இல்லைன்னா அரீன்ஸ் இருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணால் அரைல். ஓகே, நெக்ஸ்ட் பென்சீன் இருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணால் ஃபினைல். அடுத்தது டொலீன்லேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணால் பென்சைன். இது நல்லா படிச்சுக்கோங்க. இனி வரப்போகிற கிளாஸஸில் வரப்போகிற அடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இது நம்ம யூஸ் பண்ணுவோம். பின்னாடி வர இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது இவ்வளோதான். இதுதான் வந்து ஆல்கைல் ரேடிக்கல்ஸ் ஆர் ஆல்கைல் குரூப்ஸ் முடிஞ்சது. ஆல்கைல் ரேடிக்கல்ஸ் ஆல்கைல் குரூப்ஸோட பார்ட் ஏ, தட் இஸ் 4th ஹைட்ரோகார்பன்ஸோட பார்ட் ஏ முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பி பார்க்க போகிறோம். ஓகே, bye bye students, subscribe my channel. Bye bye.